வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். 2 தவணைகள் மட்டுமே பிரதமர் பதவிக்காலம். ஆதரவை தெரிவித்தார் அன்வார் இப்ராஹிம். பிரதமர் அன்வார் இப்ராஹிம் கூட்டரசு அரசியலமைப்பை திருத்துவதற்கான DAP கட்சியின் முன்மொழிவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். பிரதமரின் பதவிக்காலத்தை அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் அல்லது 2 தவணைகளுக்கு கட்டுப்படுத்துமாறு DAP கட்சி முன்மொழிந்திருந்தது. PKR கட்சியும் நம்பிக்கை கூட்டணியும் இத்தகைய முன்மொழிவை ஆதரிக்கின்றன. இருப்பினும் இது தொடர்பாக பிற கட்சிகளுடன் கலந்தாலோசிக்க வேண்டியதன் அவசியத்தை அன்வர் வலியுறுத்தினார். இந்த முன்மொழிவை தாம் ஏற்றுக்கொள்வதாக கூறிய அவர், ஒருமித்த கருத்தை அடைய நாம் அனைத்து தரப்பினருடனும் கலந்தாலோசித்து ஆதரவை பெற வேண்டும் என்றார். தாம் 10 ஆண்டுகள் கூட பதவியில் நீடிக்க மாட்டார் என்ற அன்வார், 2 ஆண்டுகளிலேயே அவர் சோர்வாகிவிட்டதாக இன்று ஷா அலாம் IDCC மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற 18வது DAP தேசிய மாநாட்டில் உரையாற்றுகையில் PKR தலைவரான அன்வார் கூறினார். தேவையான வாக்குகளை பெறாமல் இத்தகைய திருத்தங்கள் அவசரமாக செய்யப்படக்கூடாது என்று அவர் நினைவுபடுத்தினார். போதுமான ஆதரவு இல்லாமல் முன்வைக்கப்படும் மசோதா வீணாகிவிடும் என்று அவர் எச்சரித்தார். பிரதமர் பதவியை 2 தவணைகளாக கட்டுப்படுத்துவது உட்பட கூட்டரசு அரசியலமைப்பை அரசாங்கம் திருத்த வேண்டும் என்று கட்சி விரும்புவதாக DAP கட்சியின் பொதுச் செயலாளர் ஆந்தனி லோக் தனது உரையில் கூறினார். நம்பிக்கை கூட்டணியின் தேர்தல் அறிக்கையில் இஃது உறுதியளிக்கப்பட்டது என்றும் அவர் கூறினார். சட்டத்துறை தலைவர், அரசு வழக்கறிஞரின் பொறுப்புகளை பிரிப்பது போன்ற நம்பிக்கை கூட்டணி உறுதியளித்த மற்றொரு பெரிய சீர்திருத்தத்திற்கு ஆந்தனி லோக் மீண்டும் அழைப்பு விடுத்தார். DAP கட்சி அரசாங்கத்தில் ஒரு பகுதியாக இருந்தாலும் எந்த தரப்பினருக்கும் ஆமாம் சாமி என தலையாட்டும் கட்சியாக இருக்காது என்று அதன் தேசிய தலைவர் லிம் குவான் எங் திட்டவட்டமாக தெரிவித்தார். கட்சியின் விசுவாசம் வாக்காளர்களுக்கும் நாட்டிற்கும் மட்டுமே இருக்கும் என்று அவர் கூறினார். பிரதமர் அன்வார் இப்ராஹிமுக்கு கட்சியின் தொடர்ச்சியான விசுவாசத்தையும் DAP தலைவர் மீண்டும் வலியுறுத்தினார். DAP-யின் மூத்த தலைவரான லிம் கிட் சியாங்கின் தலைமையில் இருந்து ஆந்தனி லோக்கின் தலைமையின் கீழ் இன்று வரை இந்த நிலைப்பாடு மாறாமல் இருப்பதாகவும் அவர் கூறினார். அன்வாரை பிரதமராக்க உதவியதில் தாங்கள் பெருமைப்படுவதாகவும் தொடர்ந்து அவருக்கு ஆதரவளிப்பதாகவும் இன்று ஷா அலாம் IDCC மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற 18வது DAP தேசிய நிலை மாநாட்டில் லிம் உரையாற்றுகையில் தெரிவித்தார். இந்த மாநாட்டிற்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், PKR கட்சியின் பொதுச் செயலாளர் டத்தோ சைஃபுடின் பின் நசுத்தியோன், துணைச் செயலாளர் டாக்டர் சத்ய பிரகாஷ், அமானா கட்சியின் தலைவர் டத்தோஸ்ரீ அஜி முகமது பின் சபு, துணைத் தலைவர் அஜி அட்லி பின் சாஹரி, பொதுச் செயலாளர் முகமது ஃபைஸ் பின் ஃபட்சில், உப்கோ கட்சியின் தலைவர் டத்தோ ஈவான் பெனடிக், பொதுச் செயலாளர் செனட்டர் டத்தோ நெல்சன் அகாங், அக்கட்சியின் உச்சமன்ற உறுப்பினர் டத்தோ சுக்கீமி ஆகியோரும் கலந்து கொண்டார்கள். 15வது பொதுத் தேர்தலை தொடர்ந்து அன்வார் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தின் ஒரு பகுதியாக DAP ஆனது. இதன் விளைவாக நாடாளுமன்றம் இடைநிறுத்தப்பட்டது. ஒற்றுமை அரசாங்கமானது பக்காத்தான் ஹரப்பான் PH, பரிசா நேஷனல் BN, கபோங்கன் பார்த்தி சரவாக் GPS, கபோங்கன் ரயாட் சபா GRS ஆகிய கட்சிகளுடன் சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கொண்டுள்ளது. எந்த கட்சியும் பெரும்பான்மை பெறாததால் இந்த அரசாங்கம் உருவாக்கப்பட்டது. அரசியல் சீர்திருத்தங்களை செயல்படுத்தியதற்காக அன்வாரின் நிர்வாகத்தை பாராட்டிய லிம், நம்பிக்கை கூட்டணி ஆதரவாளர்களின் நம்பிக்கையை மதிக்க விரைவான பொருளாதார சீர்திருத்தங்களை செய்யவிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் கட்டண கொள்கைகள் போன்றவை மலேசியாவின் பொருளாதாரத்தை, குறிப்பாக சிறு நடுத்தர வியாபாரங்களை எதிர்மறையாக பாதிக்கலாம் என்றும் அவர் எச்சரித்தார். DAP கட்சி உறுப்பினர்கள் பதவியில் இருக்கும்போது விருதுகள் அல்லது பட்டங்களை பெறுவதை தடை செய்யும் கட்சியின் பழைய கொள்கையை மறுபரிசீலனை செய்யும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆந்தனி லோக் தெரிவித்தார். இந்த விவகாரம் பல ஆண்டுகளாக விவாதிக்கப்பட்டு வருகிறது என்றும் கடந்த 17 ஆண்டுகளாக மத்திய, மாநில அரசாங்கங்களில் DAP கட்சியின் பெரிய பங்கை கருத்தில் கொண்டு மறு ஆய்வு செய்வது நியாயமானது என்றும் ஆந்தனி லோக் கூறினார். மாநில ஆட்சியாளர்கள் DAP தலைவர்களுக்கு பட்டங்களை வழங்க விரும்பும் சூழ்நிலைகளில் தற்போதைய கொள்கை மிகவும் கடுமையானதாக இருக்கலாம் என்று அவர் கூறினார். எடுத்துக்காட்டாக, ஸ்லாங்கூரில் ஆட்சிக்குழு உறுப்பினரான சுயிலிமுக்கு ஒரு பட்டம் வழங்கப்பட்டது.
ஆனால் கட்சியின் விதிகளின்படி அவர் அந்த விருதை நிராகரிக்க வேண்டும் என்று இன்று நடந்த 18வது DAP தேசிய நிலையிலான மாநாட்டில் உரையாற்றுகையில் அவர் கூறினார். எங்கள் விதிகள் மிகவும் கடுமையானதாக இருந்தால் நாங்கள் கரடுமுரடாக பார்க்கப்படலாம். எனவே நாங்கள் கொஞ்சம் தளர்வை அனுமதிக்க வேண்டும் என்றார் அவர். கடந்த 2018 மத்திய உயர்மட்ட குழு CEC ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது. அனைத்து பிரதிநிதிகளுக்கும் ஊராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கும் எழுத்துப்பூர்வ ஆலோசனையை DAP வழங்கியது. அவர்கள் அரசியலில் சேவை செய்யும் போது விருதுகளையும் பட்டங்களையும் ஏற்க வேண்டாம் என்று வலியுறுத்தியது. DAP மத்திய உயர்மட்ட குழு CEC தேர்தலில் பினாங்கு மாநில பேராளர்கள் தங்கள் மாநிலத்தின் நலன்கள் தேசிய அரசியலில் முன்னுரிமை பெற வலுவான பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று வலியுறுத்தினர். DAP-யின் எழுச்சியில் பினாங்கு முக்கிய பங்கு வகித்ததால் அது தொடர்ந்து முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று பிரதிநிதிகள் தெரிவித்தனர். சமீபத்திய ஆண்டுகளில் பினாங்கு தலைவர்களின் செல்வாக்கு குறைந்து ஸ்லாங்கோர், பேரா மாநில தலைவர்களின் செல்வாக்கு அதிகரித்து வருவதாக அவர்கள் சுட்டிக்காட்டினர். மூத்த தலைவர்கள் விலகினாலும் மத்திய உயர்மட்ட குழுவில் தனது நிலையை பினாங்கு தக்க வைக்கும் என்றார் DAP கட்சியின் பினாங்கு இளைஞர் பிரிவின் துணைத் தலைவர் விஜய் பிள்ளை. சவ் கொன்யாவ், ஸ்டீவன் சிம் போன்ற தலைவர்கள் போட்டியிடுவதால் பினாங்கு DAP பயணிக்கும் திசையை தொடர்ந்து மேம்படுத்தும் என்று அவர் கூறினார். CEC-யில் பிரதிநிதித்துவம் மாநிலத்திற்கு பயனளிக்கும். பினாங்கு DAP-யால் ஆளப்படுவதால் மாநில தலைவர்கள் தேசிய கொள்கைகளில் வலுவான குரலை கொண்டிருக்க வேண்டும் என்றார் பினாங்கு இளைஞர் பிரிவின் செயலவை உறுப்பினர் ஃபரிட் மௌலூட். CEC-யில் அதிகமான பினாங்கு தலைவர்கள் இருப்பது DAP செல்வாக்கை குறிப்பாக மலாய் பெரும்பான்மை பகுதிகளில் விரிவுபடுத்த உதவும் என்று ஃபரிட் கூறினார். சாவுக்கு முக்கிய தலைமை பதவி வழங்கப்பட்டால் நிலுவையில் உள்ள திட்டங்களுக்கு கூட்டரசின் நிதியை பெறுவதன் மூலம் பினாங்கு வளர்ச்சியை அதிகரிக்க முடியும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மே மாதம் நடைபெறவுள்ள PKR கட்சி தேர்தலில் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடவுள்ளார் பினாங்கு பெர்மாத்தாங் பாவோ தொகுதியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான நூருல் ஈசா அன்வார். PKR தலைவரின் மகளான இவர் இந்த முடிவை இன்று அறிவித்ததாக பர்னாமா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த போட்டியை எளிதாக எடுத்துக் கொள்ள மாட்டார் என்றும் வெற்றி பெற தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வதாகவும் நூருல் ஈசா கூறினார். கட்சி உறுப்பினர்கள் தனக்கு வாய்ப்பளிப்பார்கள் என்று நம்புவதாகவும் இந்த முறை தேர்தலில் குடும்ப உறவுடன் போட்டி நடக்கும் என்று நம்புவதாகவும் அவர் கூறினார். இதுவரை 3 துணைத் தலைவர்கள் தங்கள் பதவிகளை தக்க வைத்துக் கொள்வதாக அறிவித்துள்ளனர். 2022 தேர்தலில் நூருல் ஈசா போட்டியிடவில்லை. பின்னர் அவர் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிலிப்பைன்ஸ் மணிலாவில் இருந்து கோலாலம்பூருக்கு புறப்பட்ட மலேசிய ஏர்லைன்ஸ் விமானம் பறவைகள் மோதியதால் அதன் இயந்திரத்தில் ஏற்பட்ட தீ காரணமாக பயணத்தை பாதியில் நிறுத்திவிட்டு திரும்பியது. MH705 விமானம் நீனோய் அகினோ அனைத்துலக விமான நிலையத்திற்கு பத்திரமாக திரும்பியது. இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று பயணிகள் தெரிவித்தனர். விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தில் இயந்திரம் செயலிழந்து தீப்பிடித்ததாக பயனர் ஒருவர் தெரிவித்தார். விமானத்தில் இருந்த பயணி ஒருவர் இயந்திரத்தில் இருந்து தீப்பிழம்புகள் எழும் புகைப்படத்தை பதிவேற்றம் செய்தார். விமானி அவர்தம் குழுவினரின் பாதுகாப்பான நடவடிக்கைக்கு அவர் நன்றி தெரிவித்தார். மலேசிய ஏர்லைன்ஸ் நிறுவனம் பயணிகளின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிப்பதாகவும் பயண திட்டத்தில் ஏற்பட்ட இடையூறுக்கு வருத்தம் தெரிவிப்பதாகவும் கூறியது. சமூக ஊடகங்களில் பதிவேற்றப்பட்ட காணொளியில் மக்களை தூண்ட முயன்றதாக கூறப்படும் ஆர்வலர் அருண் துரைசாமி மீதான விசாரணை அறிக்கை நாளை சட்டத்துறை தலைவரின் அலுவலகத்திற்கு அனுப்பப்படும் என காவல்துறை தலைவர் ரசருடின் உசேன் கூறினார். விசாரணைக்கு உதவ சம்பந்தப்பட்டவரின் வாக்குமூலத்தை காவல்துறையினர் பதிவு செய்துள்ளதாக கூறினார். மதத்தை அவமதிக்கும் பிரச்சினை தொடர்பான இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றப்பட்ட காணொலியை தொடர்ந்து அருண் துரைசாமி மீது காவல்துறை விசாரணை அறிக்கை தாக்கல் செய்துள்ளனர் என்று ஊடகங்கள் முன்னதாக செய்தி வெளியிட்டன. மக்களை தூண்டுதல், மதம், இனம், ஆட்சியாளர் தொடர்பான கருத்துக்களை காட்டும் வாட்ஸ்அப்பில் ஒரு காணொலி தொடர்பாக பினாங்கு பத்துகவானில் இருந்து ஒரு புகார்தாரர் நேற்று புகார் அளித்ததாக ரசாருடின் தெரிவித்தார். பாதுகாப்பு படைகள் மலேசிய பிரதமர் குறித்து சர்ச்சையான காணொலி ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். அவதூறு சட்டம் பிரிவு 4(1), குற்றவியல் சட்டம் பிரிவு 505(c), தகவல் தொடர்பு பல்லுலக சட்டம் 1998 பிரிவு
233 ஆகியவற்றின் கீழ் விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். 17th Annual Edison Awards. இந்த ஆண்டிற்கான சிறந்த இசை அமைப்பாளர் வரிசையில் A.R. ரஹ்மான், அனிருத், சந்தோஷ் நாராயணன், யுவன் சங்கர் ராஜா, G.V. பிரகாஷ், ஷான் ரோல்டன், கோவிந்த் வசந்தா, ஜிப்ரான். உங்களுக்கு பிடித்தமான இசை அமைப்பாளரை தேர்ந்தெடுக்க edisonAwards.in-ல வோட் பண்ணுங்க. மலேசியா டிஜிட்டல் மீடியா பார்ட்னர் திசைகள் நியூஸ். எதிர்வரும் ஏப்ரல் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள பேரா மாநிலத்தின் அயர்குனிங் சட்டமன்ற இடைத்தேர்தலில் களம் இறங்க பரிகாத்தா நேஷனல் தனது வேட்பாளரை வரும் மார்ச் 20ஆம் தேதி நடைபெறும் சிறப்பு கூட்டத்திற்கு பிறகு அறிவிக்கும். இந்த சந்திப்பில் இறுதி செய்யப்படும் வேட்பாளர்களின் பெயர்கள் பரிகாத்தா நேஷனல் கட்சிக்கு உள்ளது என்று அக்கட்சியின் தேர்தல் இயக்குநர் டத்தோஸ்ரீ முகமது சனுசி மன்னோர் கூறினார். தங்களால் முன்வைக்கக்கூடிய வேட்பாளர் ஒரு உள்ளூர் வேட்பாளராக இருப்பார் என்று நேற்று இரவு இங்கு அயர்குனிங் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான பரிகாத்தா நேஷனல் தேர்தல் இயந்திரத்தை அறிமுகப்படுத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் கூறினார். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள்.